ரோட்டில் இருக்கிற இவங்களோட நிலமைய வந்து கொஞ்சம் நினச்சி பாருங்கள். பசிக்கு வந்து எவ்வளோ படாத பாடுபடுறாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம கோயில் கோயிலாக போய் உண்டியலில் வந்து பணத்தை கொட்டுறதுல என்னங்க பிரயோஜனம்? இந்த மாதிரி கஷ்டப்பட்ட யாருமே இல்லாத இவங்களுக்கு வந்து நம்மளால் முடிஞ்சதை கொடுத்தாலே போதுங்க. அந்த கடவுளே வந்து உங்களை நல்லா வாழ வைப்பார். நம்ம சாமியோட சிலைக்கு வந்து அபிஷேகம் அது இதுன்னு பண்ணுறோம். அப்படி பண்ணுறது வந்து நல்லது தான். இருந்தாலும் வந்து ஒன் சைடு இந்த பாவப்பட்ட உயிருள்ள ஜீவனுக்கு உங்களால் முடிஞ்சது வந்து அதோட பசியை வந்து தீர்த்தாலே எல்லா செல்வமும் உங்ககிட்ட வந்து கைகூடி வருங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை வந்து உங்ககிட்ட கேட்குறது ஒன்றே ஒன்று தான். பசியும் கொஞ்சோண்டு வந்து இரக்கமும் இருந்தால் போதுங்க. அவங்க கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. நீங்கள் நினச்சா அவங்க நிச்சயம் நல்லா இருப்பாங்க. நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த சாமி பக்கத்தில் இவங்க தான் வந்து காவலாக இருப்பாங்க. இவங்களுக்கு உங்களோட அன்பு இரக்கம் இதுவே மன ஆறுதலுங்க. தயவு செஞ்சு ரோட்டில் பார்க்குற இந்த மாதிரி பாவப்பட்ட ஜீவனுக்கு வந்து ஏதோ உங்களால் முடிஞ்சதை வந்து பண்ணுங்க. கண்டிப்பாக இவங்க வந்து நல்லா இருப்பாங்க. அந்த சாமியே வந்து உங்கள் வீடு தேடி வந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க நிச்சயமாக.